ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு அரசு 10,00,000 விலையில்லா மடிக்கணினிகளை கல்லூரி மாணவர்களுக்கு வழங்க போகிறாங்க. எப்போ வழங்க போகிறாங்க, எப்படி வழங்க போகிறாங்க, ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க் ஏதாவது இருக்கா அப்படின்னா, எப்போ வழங்க போகிறாங்க அப்படிங்கிறது டிசம்பர் 2025 ஆரம்பிக்க போகிறாங்க. முதலமைச்சர் அவர்கள் முதல்ல இந்த திட்டத்தை தொடங்கி வைப்பார். அதுக்கப்புறம் அந்தந்த மாவட்டத்தில் அமைச்சர்கள் தொடங்கி வைப்பாங்க. பிப்ரவரி 2026க்குள்ள 10,00,000 மாணவர்களுக்கு இந்த கணினிகள் வழங்கப்பட்டு விடும். அதற்கடுத்து எப்படி வழங்க போகிறாங்க, உங்கள் கல்லூரி முதல்வர்கள் மூலியமாக அந்தந்த கல்லூரி மாணவர்களுக்கு வழங்க போகிறாங்க. எப்படி அப்ளை பண்ணுறது, உங்கள் காலேஜ் மூலியமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் அப்ளிகேஷன்லாம் எதுவுமே கிடையாது. நிறைய மாணவர்கள் இது சம்மந்தமாக வீடியோ போட்டப்போ கமெண்ட்டில் லிங்க் என்ன சார், எப்படி அப்ளை பண்ணணும்னு நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் அப்ளிகேஷன் இப்போதைக்கு போடுறதுக்கு ஆன்லைனில் லிங்க்கெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மடிக்கணினிகள், விலையில்லா மடிக்கணினிகள் அந்தந்த கல்லூரிகளில் இருக்கக்கூடிய பிரின்சிபல் மூலியமாக அந்தந்த கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒன்று இப்போதைக்கு கிடையாது. மேபி உங்கள் காலேஜில் சர்க்குலர் மூலியமாக உங்ககிட்ட அப்ளிகேஷன் போடணுமா இல்லையா அப்படிங்கிறத தெரிவிப்பாங்க. கல்லூரி மூலியமாகவே எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் உங்களுக்கு பாஸ் பண்ணப்படும். ஜென்ரலாக வாட்ஸ்அப் குரூப்லையோ அல்லது டெலகிராம்லையோ வரக்கூடிய அப்ளிகேஷன் ஆன்லைனில் ஏதாவது வந்துச்சு, லிங்கை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணி உங்களோட ப்ரைவசியை இழந்துடாதீங்க. உங்கள் கல்லூரி மூலியமாக தான் நீங்கள் உங்களோட லேப்டாப்பை பெற போகிறீங்க. உங்கள் பிரின்சிபல்ஸ் தான் அதை உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. யார் யாருக்கெல்லாம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அது யாருக்கு அப்படின்னா, ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய அரசு கல்லூரிகளில் மருத்துவமாக இருக்கலாம், பல் மருத்துவமாக இருக்கலாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கலாம், லாவாக இருக்கலாம், வெட்டினரியாக இருக்கலாம், அக்ரிகல்ச்சராக இருக்கலாம். நீங்கள் ஃபைனல் இயர் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கக்கூடிய மாணவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப் கொடுப்பாங்க. அதே போல் கவர்மெண்ட் காலேஜாக இருக்கணும், ப்ரைவேட் காலேஜாக இருந்தால் 7.5% ரிசர்வேஷனாக உங்களுக்கு உண்டு. எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப் வாங்குறீங்களா உங்களுக்கு உண்டு. ஸோ இறுதி ஆண்டு கல்லூரி படிப்பு படிக்கக்கூடிய அரசு கல்லூரி மாணவர்களுக்கும், ப்ரைவேட் காலேஜில் 7.5% ரிசர்வேஷன் அண்ட் எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப் வாங்கக்கூடிய ஃபைனல் இயர் மாணவர்களுக்கும் லேப்டாப் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குது. ஆன்லைன் அப்ளிகேஷன்லாம் இப்போதைக்கு எதுவுமே கிடையாது. த்ரூ காலேஜ் தான் உங்களுக்கு இஷ்யூ பண்ண போகிறாங்க. தேங்க்யூ.